வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சென்னையில வானகரம்ல இருக்கோம். நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு தம்பி வந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க. இந்த மாரி பண்ணணும்ண்ணா அப்படின்ட்டு சொல்லி கேட்டாங்க. நம்ம வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாரி ஒவ்வொரு டிசைனும் வந்து பார்த்து பார்த்து நம்ம பண்ணியிருக்கோம். ஒவ்வொன்னுமே இந்த லைட்டிங் ஒர்க்கா இருக்கட்டும், பேனலு, இந்த கோல்டு ஸ்டிப்பு இது எல்லாமே வந்து ஒவ்வொன்னும் பார்த்து பார்த்து ஒவ்வொன்னும் பண்ணியிருக்கோம் நம்ம. எப்படி இருக்கு பாருங்க. ஃபுல்லாவே லைட் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கோம் நம்ம. இந்த பாக்ஸுக்கு வந்து செயின் எல்லாம் போட்டு நம்ம பண்ணியிருக்கோம். ஃபுல்லா டோர் வந்து டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா கீழே தரையில இடிக்கும்ன்றனால நம்ம செயின் போட்டு பண்ணியிருக்கோம். ஹேண்டில் எல்லாம் நல்லா சூப்பரா பண்ணியிருக்கோம். வி சேஃப்ல ஹேண்டில் வரும். கிளாஸ் இருக்குது. நம்ம டிவியோட செட்டாப் பாக்ஸ் இதெல்லாம் வந்து வச்சு நம்ம ரிமோட்ல ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுல் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஃபீட் இருக்கு. 8 ஃபீட் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து பெரிய பெரிய டோரா 3 டோரா பிரிச்சோம் அப்படின்னா பெரிய பெரிய டோரா வரும். அந்த பெரிய டோரா வர வேண்டாம்ன்றனால 4 டோர் நம்ம பிரிச்சிடுவோம். 2 அடி 2 அடி 2 அடி அந்த போல. அதனால நடுவில் வந்து 2 கிளாஸ் அந்த மாதிரி வந்துடும். பார்க்கறது இன்னும் கொஞ்சம் யூனிக்கா நல்லா இருக்கும், டீசெண்டா. இதுவும் அதே மாதிரி தான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூமில் வந்து சிஎன்ஸ் கட்டிங் எல்லாம் பண்ணி நம்ம பண்ணிடுவோம். இந்த ஹேண்டில் எல்லாம் பாருங்க, ஹேண்டிலில் ஸ்டோன் வச்சு நல்லா சூப்பராக இருக்கு பாருங்க. அவங்க கேட்குற டிசைனில் நம்ம பண்ணிக்கலாம். சிஎன்ஸ் கட்டிங் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டிசைன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். பிள்ளையார் போட்டுக்கலாம், இந்த மாதிரி எல்லாமே போட்டுக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கு பாருங்க. மேலே ஆர்ச்சு. அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக வாஷ் பேசன். இது வந்து உள்ள வந்து ரேக்கை வந்து எடுத்து வச்சுக்கிற மாதிரி வச்சுருக்கோம் நம்ம. சப்போஸ் பெரிய பொருள் ஏதாச்சும் வைக்கணும்னாலும் நம்ம அந்த இடத்துல வச்சுக்கலாம். அதனால் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் பார்த்துடலாம். கிச்சன் பார்த்துட்டு பெட்ரூம் 2 பெட்ரூம் இருக்குது, அதையும் பார்த்துருவோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பேசனுக்கு அஃபிஷியல் எப்பவும் பண்ணுற மாதிரி வெண்டிலேஷன் வச்சுருக்கோம். இந்த பக்கம் வந்து அரிசி ட்ரம்முக்காக ஒரு செட்டு பண்ணி வந்துருக்கோம். இது டேண்டமில் வந்து 3 டைப்ஸ் வைக்கலாம். இவங்க வந்து 2 போதும் சொன்னதுனால நம்ம 2 மட்டும் பண்ணியிருக்கோம். நம்ம கீழே பிளேட் வச்சுக்கலாம், மேலே பாத்திரம் அது போல எல்லாம் வச்சுக்கலாம். இது வந்து சிலிண்டர் வச்சுக்கான ஃபேஸ். இது கிளாஸ் வச்சு டோரு. இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதுன்றனால நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி சின்னதாக ஒரு பாக்ஸ் ஒன்று நம்ம பண்ணிடுவோம். பாக்ஸ் ஒர்க்கு. அதுமா இங்கே வந்து டோரு, அதே போல் இந்த இடத்துலையும் டோரு. இந்த இடத்துல வந்து ஒரு யூனிக்காக ஒரு சின்ன சின்ன ஃப்ளவர் அந்த மாதிரி டீசெண்டாக வைக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று நம்ம பண்ணிடுவோம் ஃபுல்லாகவே. சரிங்களா? அப்புறம் லேப்ட் இதெல்லாமே நம்ம பெட்ரூம் போய் பார்த்துருவோம். இப்போ பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா கபோர்டு போட்டுருவோம். கபோர்டு, லேப்டு. கலர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்காக ப்ரௌன் கலரில் டார்க்காக போயிட்டோம் அப்படின்னா ரூம் இருட்டாயிடும்ன்றனால நம்ம ஒயிட்டும் மிக்ஸ் பண்ணிடுவோம். ஒயிட்டு கொஞ்சம் அதிகமாக வரும், ப்ரௌனு கொஞ்சம் கம்மியாக வர மாதிரி நம்ம பிளான் பண்ணிடுவோம். அது போல். ஏன்னா ஃபுல் டார்க்காக போயிட்டுனா ரூம் எல்லாம் இருட்டாயிடும் அப்படியே. இந்த ரூம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மிரர் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். லேப்டு எல்லாமே நல்லா யூனிக்காக பண்ணியிருக்கோம். நல்லா சூப்பராக பண்ணியிருக்கோம் எல்லாமே ஃபுல்லாக. அதுமா கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் பாக்ஸ் இது எல்லாமே பண்ணியிருக்கோம். சப்போஸ் உங்களுக்கும் யாருக்காச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாருக்காச்சும் பண்ணணும் அப்படின்னா நம்ம கான்டாக்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, பாய்.